ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. அந்த பதிவில் ஸ்ரீராமரோட ஜென்ம பூமியான அயோத்தியாவில் நடக்கக்கூடிய இந்த பிரதிஷ்டை விழாவில் நம்ம கலந்துக்க முடியலன்னாலும் நம்ம வீட்டில் இருந்து என்ன மாதிரி பூஜைகள் பண்ணினா அதோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ராம ஜென்ம பூமி எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபத் மாவட்டத்தில் தான் இருக்குது. அயோத்தியில் தான் ராமர் பிறந்தாங்க. இந்த பகுதியை தான் நம்ம இப்போது ராம ஜென்ம பூமி அப்படின்னு சொல்கிறோம். விஷ்ணுவோட 7வது அவதாரமான ராம அவதாரம்தான். இவர் சரயு ஆற்றங்கரையில் உள்ள கோசல நாட்டில் தான் அரசன் தசரதனுக்கு மூத்த மகனாக பிறந்தார். முக்தி தரக்கூடிய 7 இந்து புண்ணிய நகரங்களில் ராமஜென்ம பூமியும் ஒன்று. இங்கே ராமர் குழந்தை ராமரார் தான் காட்சி தராரு. பிரதிஷ்ட தினத்தன்னைக்கு வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கோயிலோட சிறப்புகளை பார்க்கலாம். கோயிலோட நீளம் 390 அடி, அகலம் 250 அடி, உயரம் மட்டுமே 161 அடி. 3 தளங்களாக தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. மொத்தமாக இந்த கோயிலில் 392 தூண்கள் இருக்குது. 44 வாசல்களும் இருக்குது. தரை தளமான கற்ப கிரகத்தில் பிரபு ஸ்ரீராமபிரான் குழந்தை வடிவத்திலையும், முதல் தளத்தில் ஸ்ரீராமபிரான் பட்டாபிஷேக மண்டபமும் கூடி அமைய உள்ளது. மொத்தம் 5 மண்டபங்கள்: நாட்டிய மண்டபம், ரங்க மண்டபம், தரிசன மண்டபம், பிரார்த்தனா மண்டபம், கீர்த்தனை மண்டபம். நுழைவு வாயில்லையே 32 படிகள் இருக்குது. இதை ஏறி போனால் தான் நம்ம பிரதான நுழைவு வாயிலை அடைய முடியும். இந்த கோயிலில் 4 மூலைகளிலுமே முறையாக சிவன், கணபதி, தேவி பகவதி எல்லா ஆலயங்களுமே அமைஞ்சிருக்கு. தெற்கு முகமாக ஹனுமானும், வடக்கு முகத்தில் அன்னபூர்ணி ஆலயங்களும் இருக்குது. ஆலயத்தோட தென் பகுதியில் பழமையான சீதை கிணறும் அமைஞ்சிருக்கு. கோட்டையோட வெளிப்பகுதியில் தென் திசையில் வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, குகன், சபரி மாதா, தேவி அகல்யாவிற்கான ஆலயங்களுமே அமைஞ்சிருக்கு. பிரதிஷ்டை விழா அன்னைக்கு காலையிலே வாசத்தெளித்து கோலம் போடும்போது ராமபிரானோட பாதங்களை வரைஞ்சி நம்ம பூஜை அறை வரைக்கும் கொண்டு போகணும். அதற்கு சந்தன குங்குமமும் பூவும் வைக்கணும். ஒவ்வொரு பாதத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு ஒரு மலரை வைங்க. வீட்டு வாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றுங்க. முடிஞ்சால் குத்து விளக்கு கூட வாசலில் ஏற்றிக்கலாம். பூஜை அறையில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விளக்கேற்றி வைங்க. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. நம்ம அயோத்திக்கு போய் வணங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த நாளில் அதே பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மறக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. எல்லா மக்களுக்குமே ஸ்ரீராமபிரானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு உள்ளன்போடு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.